அனைவருக்கும் வணக்கம். கடந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய அரசியல் பாதையே புரட்சியை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்துட்டு தான் இருக்கு. மக்கள் புரட்சிக்குண்டான கட்சியா இப்போ என்டிகே டிவிகே ஆகிய இரண்டு கட்சிகளையும் தான் பாக்குறாங்க. பெரும்பாலான மக்கள் மாற்று சக்திகளா பார்த்து என்டிகே மற்றும் டிவிகே ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு பின்னாடி தான் நிக்கிறாங்க. இந்த ரெண்டு கட்சியில 2026 தேர்தல்ல எந்த கட்சி வந்தாலுமே நமக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த 2026 தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஆளுங்கட்சிகள் டிவிகே தலைவர் விஜய் மீது கைது நடவடிக்கையோ இல்ல வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கையோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரப்போது என்டிகே டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே வந்து டென்ஷனா தான் இருப்பீங்கன்னு தெரியும். உங்களை கூல் பண்ற விதமா சில அரசியல் மீம்ஸ்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதனால இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போது, ரொம்ப ஃபன்னாவும் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா. என்னது 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் அவர்களை கைது செய்ய போறாங்களா? விஜய் அவர்கள் மட்டும் இல்லங்க, நிறைய டிவிகே தொண்டர்களும் கைதாக போறாங்க. சோ இது ஏன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க. பொதுவாக தமிழக அரசியல்ல இருண்ட பக்கம்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஆட்சி மாறினால் வழக்குகள் பாயும், அதிகாரம் கைமீறினால் சிறை கதவுகள் திறக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா காலத்திற்கு பிறகு எம்ஜிஆர் கருணாநிதி காலம் தொடங்கி ஜெயலலிதா கருணாநிதி காலம் வரை பழிவாங்கும் அரசியல் என்றது தொடர்ந்து தான் இருக்குது. இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் அரசியல் வந்திருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே ஆளுங்கட்சியான டிஎம்கேவை கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. அவங்க பண்றது வந்து வாரிசு அரசியல், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஊழல், இத பத்தி எல்லாம் கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. சோ அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அவர் பேசியிருந்தாரு. டிஎம்கே தான் அவர் முழுக்க முழுக்க தாக்கி பேசினது. இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு டிஎம்கே ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க இல்லையே. இந்த கரூர் சம்பவத்திலேயே விஜய் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கலாம். அவங்க தான் ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இவர் தான் வந்து முக்கிய காரணம் அப்படி சொல்லிட்டு அவர் மேல வந்து வழக்கு போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்த்து பேசுறது, அவர் வந்து அவமதிச்சு பேசுறதுன்ட்டு சில வழக்குகளை அவங்க போட்டிருக்கலாம். சீமான் அவர்கள் மேல நிறைய வழக்குகள் இருக்கு இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் தலைவர்கள் மேலேயும் நிறைய வழக்குகள் போடுவாங்க. சோ இதுதான் வந்து அரசியல் நடக்குது. அதற்கு மாறா இது வந்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய தொண்டர்கள் சாவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டிருந்தாரு. சோ அவர் வந்து எந்த நோக்கத்துல சொல்லியிருந்தான்னு தெரியல. மேபி அவர் வந்து இந்த டைம்ல அவரை பத்தி கடுமையா விமர்சிக்க கூடாது, சோ இது வந்து அவர்களுக்கே வந்து அரசியல் ஆதாயமா மாறிடும் அப்படி சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிராக டிஎம்கே ஏதாவது பேசியிருந்தா உடனே வந்து விஜய் அவர்கள் இங்க பாருங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து ஒரு பிரச்சார ஆயுதமா மாத்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட போது உருவான அதே போன்ற ஒரு எழுச்சி வந்து விஜய் விஷயத்துல ஏற்பட்டுருமான்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. சோ அதனாலதான் வந்து அவங்க வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிறாங்களா? மேபி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை விஜய் அவர்கள் மீது எடுக்கப்படுமான்றதான் இப்போ வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஆனந்தப்பட்ட கருணாநிதியே வந்து பாத்தீங்கன்னா 2001 நள்ளிரவுல கைது செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது. அதை தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்குல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் கைது செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் எடப்பாடி ஆட்சி மாற்றத்திற்கு பின்ன முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள்ல லஞ்ச ஒழிப்பு துறையும் சோதனை போட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அவங்க கைக்கு போன பிறகு செஞ்ச ஒரு விஷயம். இது வரைக்கும் டிஎம்கே சைட்லயோ இல்ல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சைட்லயோ எந்த ஒரு நடவடிக்கையும் விஜய் மீது எடுக்கப்படல. இதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாலும் அவங்க வந்து அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்றது வந்து கேள்விக்குறிதான். சோ இது வந்து நடக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தா இருக்குது. அதுதான் இப்போ வந்து செய்தியா வெளியே வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே ப்ரோ, அது ஓகே. ஏதோ விஜய் அவர்கள் மீது ஏதோ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அது வழக்கு தொடருங்க, அவங்களை கைது பண்ணலாம். இது எப்படி ப்ரோ டிவிகே தொண்டர்களை எப்படி ப்ரோ கைது பண்ணுவாங்க? இதெல்லாம் என்ன ப்ரோ, நீ வந்து ஏதாவது வாய்க்கு வந்தது அடிச்சு விடியா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா இப்போ வந்து டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல என் அம்மாவா அப்போ டிவிகே ஓட்டு போலன்னா அவங்களை வந்து விஷ வச்சு கொள்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். என்னன்னா டிவிகே தொண்டர்கள் உங்க வீட்டுல நீங்க ஏதாவது சாப்பாடு கீப்பாடு செஞ்சீங்கன்னா வச்சுங்களேன், நல்லதா செய்யுங்க. இல்ல வந்து பழையது ஏதாவது கெட்டு போனது எதுவும் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துறாதீங்க. ரிசல்ட் அன்னைக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா நீங்க தான் ஏதோ விஷத்தை வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. நீங்க உள்ள ஜெயிலுக்கு போக வேண்டியது விஷயமா வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு எதிர்ப்பாவே உங்க வீட்டுல இருக்கிறவங்களே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இப்பல இருந்தே எல்லாரும் வந்து பார்த்து உங்க அப்பா அம்மாவை கவனிக்க ஆரம்பிங்க. இந்த 2 நாள் அவங்களை நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா அப்புறம் வந்து நீங்க தான் கஷ்டப்படணும். சோ இது மாதிரி வந்து ஏதாவது வழக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள் நினைச்சு நிறைய பேர் ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. சோ இப்போ வந்து உங்களை கூல் பண்ற விதமா சில மீம்ஸ்களை பார்த்துடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா காமெடியாவும் இருக்கும், ஒரு விஷயத்துல ஏற்கக்கூடிய விஷயமா
விஷயமாவும் இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிற விஷயமாவும் இருக்கும். சோ என்னன்னு பாருங்க. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பேரே படாம பத்திரிக்கை வந்துருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? என்ன சொல்ற? சோ இது ஒரு மீம்ஸா இருந்தாலுமே திரு சீமான் அவர்களை புறக்கணிக்கிறது என்றது பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். சோ இது வந்து அவர் வந்து ரியாக்ட் பண்ணலனாலும் சோ இந்த மாதிரி ரியாக்ஷன் அவர்கிட்ட இருக்கும், எல்லா என்டிகே தொண்டர்கிட்ட இருக்கும். சோ இது ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மீம் தான். ஆனா இருந்தாலுமே கொஞ்சம் மன வருத்தத்தையும் தருது. அது மட்டும் இல்லாம நம்ம டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பண்ற கூத்தையும் பாத்துக்குங்க. நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில முக ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். எங்க சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலியில மொத்தமே எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன், இந்த வருஷம் நீ ஓட்ட மாத்தி போட்ட உன்னை சோத்துல வஸ்து வச்சு கொண்டுருன்னு சொல்லி அப்படியே சொல்லி. வாட் அ பிட்டி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வந்து விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்தையும் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது வந்து அரசியல்ல நார்மலா நடக்கிறது தான். ஒருத்தவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல எந்த ஒரு எதிர்ப்பான விஷயத்தையும் வேற ஒருத்தவங்க மேல பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு சிம்பத்தியா மாறிடும் சொல்லிட்டு மேபி இது வந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பும் இருக்குது. சோ அது வந்து எடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் நடந்தா என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்க டிவிக்கு தொண்டர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, we're Kedi Tamlan signing off. Bye bye guys.